படுத்துறீங்க. ஓகே. இது வேற அடிக்கடி மறந்து போயிடுறேன். ஓகே. ஓகேவா இப்போ வந்து ஜஸ்ட் நான் ரெக்கார்டுக்காக இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன்ல பாடி, ஓகேவா? பாடி வந்து கால் பண்றோம். பாடி இந்த சென்ஸ் இதுதான் பாடி, ஓகேவா? திஸ் பாடி. அதுல வந்து கிளாஸ் லிஸ்ட், அதாவது கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ண அப்படின்றத சொல்றோம். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா டாகுல் டாகுல் பண்ணும்போது, டாகுல் அப்படின்றது ஒரு சுவிட்ச், ஓகேவா? டாகுல் சுவிட்ச் நம்ம போன்ல எல்லாம் இருக்கும். இந்த வைஃபை அதெல்லாம் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும். இது பேர் தான் வந்து டாகுல் சுவிட்ச், ஓகேவா? இது என்னன்னா கிளிக் பண்ணும்போது ஆன்ல இருந்தா ஆஃப் ஆகும். திருப்பி எங்க கிளிக் பண்ணாலும் சரி, ஓகேவா? சென்டர்ல கிளிக் பண்ணாலும் சைட்ல எந்த சைட்ல கிளிக் பண்ணாலும் ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிடும், ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் ஆயிடும். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக்ன்றத வந்து யூஸ் பண்றதுனால சேம் அதே லாஜிக்கே என்ன பண்றோம், டாகுல் அப்படின்னு போட்டு டாகுல் பண்ணும்போது டார்க் மோட் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆட் பண்ணு அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? இதை வந்து நம்ம ஆன் கிளிக் வச்சும் பண்ணலாம், ஈவென்ட் லிஸ்னர் வச்சும் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்குவேன். கமெண்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்றது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ அந்த ஆன் கிளிக் போட்டிருக்கோம் தெரியுமா, ஒரு இது டேக், அந்த டேக் கிளிக் பண்ணும்போது நடக்கணும் அப்படின்னு கால் பண்றது, நம்ம கால் பண்றதுன்னு சொல்லுவோம் ப்ரோக்ராமிங்ல. அதே தான் இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இப்போ ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஈவெண்ட் லிஸ்னருக்கு கமெண்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இந்த பட்டன் வந்து மோடிங் கொடுத்துட்டு டாகிள் ஆன் கிளிக் பண்ணும்போது டாகிள், இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல டோக்கன் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் பூலியன், ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸா மட்டும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இன்டெப்தா ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த பட்டன் வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? அப்புறமா ஆன் கிளிக் மோட் வச்சு பண்ணலாம், இந்த ஈவெண்ட் லிசனர் மோட் வச்சும் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன, ஈவெண்ட் லிசனர்ல வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மோட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே கொடுத்துறோம். இங்கே ஸ்கிரிப்ட் இது இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல வந்து கொடுக்குறோம். ஆன் கிளிக் 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 பண்ணும்போது மோடுன்ற ஃபங்க்ஷனை ரன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் இதுவும் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டா அப்படியே பிளாக் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்து மாறாது. ரெண்டாவது டாஸ்க் கிளிக் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது டாஸ்க். மூணாவது டாஸ்க், இந்த டெக்ஸ்ட் வந்து லைட் மோட்ல இருக்கும்போது லைட் மோடாகவும் டார்க் மோட்ல இருக்கும்போது டார்க் மோட் அப்படின்னு மாறுறது தான் வந்து மூணாவது டாஸ்க். புரியுதா? அதுக்கு என்ன பண்றோம், இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் இப்போ உங்களுக்கு இஃப் கண்டிஷன் எல்லா இஃபல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியணும்னா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், டாட்டட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இஃப் போட்டு டாட்டட் பாக்ஸ் அப்படி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இஃபோட சின்டாக்ஸ் மாதிரி வந்துடும் ஒன்று. ஓகேவா? அதுவே நான் இப்போ வந்து சரி, நான் சொல்ற கீ பாயிண்ட்ஸ்லாம் கவனிக்கிறீங்களா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். எனக்கு வந்து யார் சொன்னாலும் ஓகே தான். இதை நான் ஏற்கனவே பல கிளாஸ்ல சொல்றேன். இப்பயும் ஒரு தடவை சொன்னேன், யாரா சொல்றீங்க. இப்ப வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இப்ப எப்படி சொல்றது, இது மாதிரி போடும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து சஜஷன் வந்து தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம இதை அப்படி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த சஜஷன் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணாலும் திருப்பி எனக்கு இந்த சஜஷன் வரல. திருப்பி இஃப் அடிச்சுட்டு போட்டா வரும், ஓகேவா? பட் அது மாதிரி இல்லாம எனக்கு வந்து நான் ஷார்ட் கட் சொன்னேன் இந்த சஜஷன்ஸ் வந்து வர வைக்கிறதுக்கு. அது யாருக்கு ஞாபகம் இருக்குதோ ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்கறேன் யாரு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லைன்னா ஒரு தம் ஸ்டோன் கொடுங்க, நானே சொல்லிடுறேன் ஞாபகம் இல்லைன்னா. யாருக்கெல்லாம் ஞாபகம் இல்ல, தெரியல, எனிதிங், ஏதாவது பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. திருப்பி சொல்லுவேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, தர்ஷினிக்கு தெரியல, ஓகே. ஓகே, ரியாத்துக்கும் தெரியல, சரி ஓகே, ஸ்வேதாக்கு தெரியல, ஓகேவா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு இதே போயிட்டே வந்துடுது, நமக்கு வந்து அந்த சஜஷன் போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட லாஸ்ட், ஓகேவா? இன்னும் சென்டர்லாம் போகக்கூடாது, லாஸ்ட்ல போயிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? மறந்துடாதீங்க, இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சின்டாக்ஸ் சின்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்ப எல்லாத்துக்கும் சொல்லல,
ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் சொல்றேன். சின்டாக்ஸ் பார்க்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். கீழே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கண்டிஷன் போட்டிருக்க இடத்துல வந்து கண்டிஷன் போட்டுருவோம். அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லா வேலையும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இஃப் எல்ஸோட பார்க்கணும் அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இஃப் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஓகேவா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் இஃப்க்கு எல்ஸ் பார்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஆனா எல்ஸ் பார்ட்டுக்கு இஃப் இருக்கணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இஃபை மட்டும் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துப்போம். இஃப் நம்ம வந்து பாடி, ஓகேவா, பாடி, ஓகே, பாடி டாட் நம்ம என்ன கிளாஸ் ஆட் பண்றோம் இந்த இடத்துலனா டார்க் மோட். பாடிக்குள்ள வந்து கிளாஸ் லிஸ்ட், அதாவது பாடிக்குள்ள இருக்கிற கிளாஸ் வந்து ஒரு லிஸ்டா இருக்கும். இந்த கிளாஸ் லிஸ்ட் அப்படி அதாவது லிஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எனக்கு ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இல்லை என்ன லிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் லிஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாடிக்குள்ள வந்து கிளாஸ் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. கண்டெய்ன்ஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வந்து கண்டெய்ன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எத்தனை பேர் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இது பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ என்கிட்ட இந்த கோடு இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பில்லோட கோடு எங்க இருக்கு? இருக்கு. ரெக்கார்ட் செஷன் அப்லோட் பண்ணிட்டீங்களா? இல்ல ஸ்வேதா, இன்னும் பண்ணல. இப்போ அந்த 4 to 5:30 5 வந்து இன்னும் பண்ணல. நான் இந்த பிரேக்ல வந்து பண்ணிடுவேன். ஓகேவா? பிரியாத் அந்த மாதிரி பிரேக் வந்து சரி நானே பார்க்கணும், நல்லா ஞாபகத்தே இருக்காது. ஓகே, 7 o'clock வரைக்கும் சொல்றீங்க. இன்னும் டைம் இருக்கு. 7 to 7:30 பிரேக் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்வேதா, அந்த 7 to 7:30 பிரேக்ல வந்து நான் இது பண்றோம். ஏன்னா வந்து அது ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகி அந்த கன்வெர்ட் ஆன ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 5:30 தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 5:30 முடிச்சுட்டு 1/2 hour தான் கேப் விட்டான் உங்களுக்கு. அதனால அந்த டைம்ல பண்ண முடியல. 7 to 7:30 அதில் நான் அப்லோட் பண்றோம். ஓகேவா? இப்ப எந்த இடத்துல? ஓகே ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரே தான் இருக்கும். பட் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபைடு ஃபார் வெப் டெவலப்மெண்ட். அதாவது வெப்புக்காகவே ஸ்பெஷலைஸ்டா செஞ்சது தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா வந்து ஆப், வெப், ஜாவா அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிமிலாரிட்டிஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேம் அதே தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். பாடியில லிஸ்ட் வந்து பாடி லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது இது வந்து மெத்தட் டாம் டோக்கன் லிஸ்ட். இந்த இடத்துல கிளாஸ் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா டாம் டோக்கன் லிஸ்ட் தெரியுமா? இந்த டாம் டோக்கன் லிஸ்ட். ஓகேவா? டாம் டோக்கன் லிஸ்ட்ல வந்து டார்க் மோட் கிளாஸ் வந்து டார்க் மோட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சு. டார்க் மோட், சாரி, ஐஃபன். இன்னொரு விஷயம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க ஐஃபன் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பாத்தீங்கன்னா தெரியும், ஐஃபன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அண்டர் ஸ்கோர் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்பேஸும் வந்து எக்ஸ்பெக்ட் ஸ்பேஸும் விடக்கூடாது. ஒன்லி அண்டர் ஸ்கோர் தான் ஸ்பேஸ். தொண்டை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து இஃப் பாடியோட கிளாஸோட லிஸ்ட். ஓகேவா? என்ன ஜி ஆச்சு? என்ன ஏதாவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? மைக் ஒர்க் ஆகல அப்படின்னு ஒரு சாட் போடுங்க. சரி ஓகே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, ஏதாவது சொல்லுவாங்க அவங்களே. ஓகே, சாட் நத்திங். ஓகே ஜி. ம் இப்போ வந்து பாடியில கிளாஸ் வந்து லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் வந்து டார்க் மோட் அப்படின்னு கண்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண போறோம்? இது உள்ள வந்து இப்போ இந்த H1 டேக் இருக்கு. இந்த H1 வந்து நம்ம ஐடி வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்? லெட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். ஒரு கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், வேர் யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்றோம்? நம்ம சேம் இப்போ இங்க ஐடி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், அதே
டிஎக்ஸ்டி அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாக்குமெண்ட் அதோட ஐடி நேம் வச்சு கெட் பண்ணணும். அதோட ஐடி நேம் என்ன அப்படின்றது சிங்கிள் கோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க வந்து டெக்ஸ்ட் ஐடி நேம். ஓகேவா? டெக்ஸ்ட் தான் வந்து ஐடி நேம். செமிகோலன் மறக்காம கொடுத்துருங்க. இப்ப இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள பேசுற லாங்குவேஜ் அப்படியே நார்மலாவே இருக்கும். ஓகேவா? அது உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்னா இன்னர் டெக்ஸ்ட். இன்னர் HTML இருக்கும், இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னர் HTML அது உள்ள வந்து ஒரு HTML வந்து போடுறது. ஓகேவா? ஒரு HTML டேகே வந்து கிரியேட் பண்றது. ஓகேவா? இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னா அது உள்ள டெக்ஸ்ட்ன்ற அந்த ஐடி இருக்கிற உள்ள ஒரு டெக்ஸ்ட் வந்து நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இன்னர் HTMLன்றது அந்த ஐடி இருக்கிற HTML டேக் உள்ள இன்னொரு HTML டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் தான் போட போறோம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து போட்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்றத ஸ்பேஸ் கொடுக்காம இன்னர் டெக்ஸ்ட்ன்றதை போட்டு டாட் மோட் அப்படின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே, வி ஹேவ் சேட். நான் ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட் பார்க்குறேன், அது பார்த்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஷூட், ஓகே உங்க கன்வீனியன்ஸ் தான். ஓகேவா? சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒர்க் போறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டார்க் மோட் அது கொடுத்துக்கிறோம். பார்க்க ஈஸியா இருக்கும். நான் ஸ்பேஸ் விட்டுறேன். மற்றபடி ஸ்பேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல. எல்ஸ் வந்து எனக்கு வந்து ஈக்குவல் டு லைக் மோட். ஓகேவா? இப்போ இந்த ஆன் கிளிக் வந்து ஆன் கிளிக் ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எங்கடா ஒரு பாடின்ற ஒரு வேரியபிள், பட்டன்ற ஒரு வேரியபிள், டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள், 3 வேரியபிள் கிரியேட் பண்றோம். 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி பாடி ஐடி இதுல இருக்கிற டேட்டாவை இங்க வாங்கிக்கிறோம். பட்டன் எங்க இருக்கு? பட்டன் ஐடி இதோட டேட்டாவை இங்கே வாங்கிக்கிறோம். அண்ட் டெக்ஸ்ட் இந்த ஏரியாவோட டேட்டா வந்து இங்க வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு இஃப் பாடி உள்ள வந்து கிளாஸோட லிஸ்ட். ஓகேவா? கிளாஸ் என்னென்ன கிளாஸ் வந்து லிஸ்டடு அதுல வந்து டாகுல் அதுல வந்து டார்க் மோட் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆட் பண்ணு. அது அந்த கிளாஸ் வந்து ஆட் பண்ணல. ஓகேவா? அதே மாரி ஆட் பண்ணிருந்து அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். நான் சொன்னது ஆன்ல இருந்து ஆஃப், ஆஃப்ல இருந்து ஆன். ஓகேவா? டாகுல் பண்ணு டார்க் மோட் அப்படின்ற கிளாஸ் வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் இஃப் பாடியில கிளாஸ் வந்து டார்க் மோட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் இந்த அளவுக்கு தெரியுமா? இதுல இருக்கிற இன்னர் டெக்ஸ்ட் இது உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ற இந்த மாதிரி மாத்திரு. அப்படி இல்லைன்னா அப்படியே நார்மலாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. பட்டன் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் கிளிக் அப்படின்ற இது வந்து அப்போ வந்து என்ன நடக்கணும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அந்த இடத்துக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து டிகோடிங். இதை வந்து ஆன் கிளிக்னு நம்ம HTML எலமெண்ட்லயே வச்சு கூட பண்ணலாம். ஓகேவா? இப்போ தேர்டு டாஸ்க் வந்து சக்சஸ் ஆன்னு பார்க்கலாம். ஓகே, பட்டன் கிளிக் பண்றோம். டார்க் மோட் சக்சஸ். ஓகேவா? இப்போ டார்க் மோட் அப்படின்றத டிஸ்பிளே ஆகுது. டார்க் மோட்ல திருப்பி சுவிட்சை கிளிக் பண்றோம் அப்படின்னா லைட் மோட் அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் சைட்ல. ஓகேவா? ஸ்பேன் டேக்கே ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு இடத்துல மாறுது. ஓகே, H1 அண்ட் இந்த இடத்துல இங்க மாறுது. ஓகேவா? பேசிக்கா இப்படிதான் வந்து ஈவெண்ட் லெசனா ரன் ஆல் திங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்கா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்காது. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இன்கார்பரேட் பண்றதுன்னு நான் சொல்லலை. நம்ம வந்து இங்க மேல ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்றோம். ஓகேவா? செஷன் இஸ் பண்ணிட்டு இந்த செஷன் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம என்ன அந்த இது அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்ல தெரியுமா? அதான் சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம டாப்ல வந்து ஸ்டைல வந்து லிங்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா சீக்வன்ஸ்ல தான் வந்து ரன் ஆகும் HTML வந்து எப்படின்னா அப்படியே டாப் டு பாட்டம் தான் ரன் ஆகும். ஸோ அதாவது டாப் டு பாட்டம்னா அப்படியே ஒரு மணி நேரம் வந்து ரன் ஆக போறது இல்லை. ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரன் ஆகும். பொறுமையா கொஞ்சம் ஸ்பீடா தான் ரன் ஆகும். ஸோ என்ன பண்றோம்? ஸ்டைல் ஷீட் நம்ம எடுத்தோடனே வந்து ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகேவா? வெறுமனே வந்து பார்த்துட்டு அப்புறம் கடைசியில போயிட்டு இந்த இப்ப நான் இங்க சின்ன ஒரு கண்டென்ட்னால இதை கோ த்ரூ பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டைல் வந்து டக்குன்னு அப்ளை ஆகும். கொஞ்சம் பெரிய கண்டென்ட் அப்படின்னா ஸ்டைல் வந்து வரது லேட் ஆகும். ஸோ HTML நார்மலாக இதுவாகும், லோட் ஆகும். CSS வந்து ஃபர்ஸ்டே லோட் ஆகும். ஸ்கிரிப்ட் வந்து ஏன் லாஸ்ட்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? மேலே கூட வச்சுக்கலாம் சில கேசஸ்ல. ஸ்கிரிப்ட் வந்து பாடி டேக் வெளியே வைப்பாங்க. இல்ல இல்ல, பாடி டேக் உள்ளதா இருக்கணும். பாடி டேக் உள்ள இருக்கணுமா? கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா. ஏதோ சம்மா டைம் மிஸ்டேக். இது ஸ்கிரிப்ட் இப்போ எப்படி index.html வந்து index.html CSS வந்து ஸ்டைல் ஸ்கிரிப்ட் காட்டும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணி என்னென்ன ஜேஎஸ் என்னெல்லாம் இருக்குல்லோ அது எல்லாமே வரும். நான் ஸ்கிரிப்ட்.js ஓகேவா, ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஸ்கிரிப்ட் லோட் ஆனா போதும், ஓகேவா? ஃபாலோ பண்றதே நல்லது. ஏன்னா எடுத்தோடனே வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொல்றது, சிம்பிளா வீடு கட்டுற ஐடியான்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் HTML லோட் ஆகணும். அதாவது செங்கல் சிமெண்ட் போட்டு வீடு வந்து ஃபர்ஸ்ட் கட்டணும். அடுத்து பெயிண்ட் அடிக்கணும், ஸ்டைல், ஓகேவா? ஸ்டைலிங் பெயிண்ட். அதுக்கப்புறமா தான் வயரிங் கொடுக்கணும். எடுத்தோடனே வந்து வயரிங் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேல எப்படி வீடு கட்ட முடியும், ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் டேக் வந்து பாடி டேக்கோட லாஸ்ட்ல எப்படி வச்சுக்கணும், பாடி டேக் உள்ள லாஸ்ட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே, ஓகேவா? இது வந்து பாஸ் ஆயிடும். மண் அந்த என்னடா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானு. ஸோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. சரி, ஓகே. இன்னும் 6 minutes இருக்கு. ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் ஆஸ் எ ஃபெல்ட், அவ்வளோதான். என்னடா பெரிய கடல்ல சொல்லிட்டு இவ்வளவு முடிச்சிட்டியே அப்படி கேட்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சதுல இதுதான். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா போய்க்கிட்டே இருக்கும், ஓகேவா? எனக்கு அந்த அளவுக்கு டீச் பண்ற அளவுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதே தவிர்த்து டீச்சிங் நாலேஜ் இல்லை, ஓகேவா? ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணேன் நான். அண்ட் வந்து இப்போ எங்களை பற்றி ஒரு பேப்பர் பென் ஏதாவது இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் சொல்றோம், ஓகேவா? உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. ம் CSSanimation.io அப்படின்னு ஒரு வெப்சைட், ஓகேவா? இது ஜஸ்ட் எதுக்குன்னா ஃபுல்லா வந்து CSS அனிமேஷன்ஸ் வந்து ஃப்ரீயா, ஓகேவா? ஃப்ரீயா இது பண்ணிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். லெட்டர் ஃபேட் இன், லெட்டர் ஃபேட் அவுட், மூவிங் பேக், கிக் அவுட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து லெட்டர் ஜம்ப் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து வருது, ஓகேவா? இதை நான் வந்து இங்கே இருக்கு CSS சோர்ஸ் இருக்கு தெரியுமா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட இதில் பேஸ்ட், இது மாதிரி ஒரு டிவ் வந்து கிளியர் பண்ணி அந்த டிவ்ல எக்ஸாம்பிள் அப்படின்ற போட்டு இந்த மாதிரி போட்ட அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ன்ற வேர்டு வந்து எனக்கு மாதிரி ஜம்ப் ஆயிட்டு இருக்கும், ஓகேவா? வேற ஏதாவது ஒன்று, வேற என்ன, இது மாதிரி, ஓகேவா? அண்ட் இது CSS அனிமேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிரிட் கூட வேலை செய்யும்போது, ஓகேவா? ஃப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், கிரிட் வந்து என்னென்ன கிரிட்னா என்ன அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிரிட் ஜென்ரேட்டர், CSS கிரிட் ஜென்ரேட்டர் டாட் ஐஓ அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இது உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு எத்தனை காலம் அண்ட் எத்தனை ரோ வேணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஆஹ் எனக்கு வந்து ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து இந்த பக்கம் ஒரு இமேஜ் இருக்கணும் அண்ட் வந்து இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 1 2 ரோ இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 ரோ தேவை. இது 2 ரோஸ், ஆமாம் 2 ரோஸ் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், 2 ரோஸ் அப்படி கொடுத்துக்கிறேன். 1 2 2 காலம்ஸ், 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ், ரைட்டா? 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ். இப்போ பார்த்தா எனக்கு 4 4 பிரிஞ்சிருக்கு. இது எப்படி பண்ணணும்னா இங்க இருக்கு தெரியுமா, இந்த ரீசைஸ் பார், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சீங்கன்னா இது வந்து 1 ஆயிடும். அண்ட் இங்க ஒன்று இப்போ 3. இப்போ இந்த லேஅவுட் கிரியேட் ஆயிடுச்சா? இந்த லேஅவுட்டை கிரியேட் ஆகிட்டு இதை அப்படியே HTML கோடாகவும் இதை வந்து CSS காப்பி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் டேக் வரும்னா இந்த இடத்துல div1ன்ற இடத்துல வந்து இமேஜோட டேக் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங், அந்த இடத்துல ஒரு சப் ஹெட்டிங் அப்படின்னா
இதை வந்து மாத்திக்கோங்க. ஓகேவா? இது வந்து சிஎஸ்எஸ் ஃபிளெக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிரிட்டுக்கு போயிட்டு கிரிட் முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், உம் எப்படியும் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ நான் எதுக்கு இன்ஸ்டாகிராம் நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, என் இன்ஸ்டா ஐடிலாம் எதுவும் இது பண்ணாதீங்க, பாதர் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் ஓகேவா? எப்படி சொல்றது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்னு சொன்னாலே வந்து ரீல்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். ஓகேவா? எந்த இடத்துல இங்க எல்லா இடத்துலயும் வந்து கான்டென்ட் இருக்கு. ஓகேவா? வேல்யூபிள் கான்டென்ட் அன்வேல்யூபிள் கான்டென்ட் இருக்குன்னு தெரியல. ஓகேவா? எல்லா இடத்துலயும் கான்டென்ட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்டென்ட்டையும் வந்து கன்சியூம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதை சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் தான் சொல்லணும். ஓகேவா? அது யூடியூபை விட ஒரு ஷார்ட் டைம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு கான்டென்ட், யூடியூப் ஷார்ட்ஸை விடவே நான் யூடியூப் ரீல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா. நான் ஒரு சில அக்கௌண்ட் நேம்லாம் காட்டுறேன். ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்க கோயின் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்பெனி எல்லாம் பேசுவோம். ஸோ வந்து அவங்களோட அக்கௌண்ட்லயே வந்து நான் ரீல்ஸ்லாம் ஷேர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல இப்ப ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், காமன் HTML ஃபார்ம் இஷ்யூஸ் அண்ட் ஹவு டு ஃபிக்ஸ் தெம் அப்படின்ட்டு எடுத்தோடனே வரும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேபிள் இதெல்லாம் இருக்கு தெரியுமா? அண்ட் வந்து இந்த யூஐஆர் ஸ்கோர்ஸ். ஓகேவா? இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அப்பப்ப ஹிண்ட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில இதில் காட்டுறேன். ஆ கோட் ஸ்டார். ஓகே, திஸ் சேனல் இதுல வந்து நோட்ஸ், இன்டர்வியூ நோட்ஸ் அண்ட் இ புக்ஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு இதுதான். ஓகேவா? அண்ட் வந்து நெக்ஸஸ் இன்ஃபோன்றது வந்து ஒரு வெப்சைட் பில்டிங் ஸ்டார்ட் அப். ஓகேவா? வெப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது வந்து நிறைய டிப்ஸ் அதெல்லாம் போடுவாங்க. ஓகேவா? அண்ட் வந்து இந்த